தொடர்ந்து விவரங்களை தருவதற்காக நம்முடன் செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், வணக்கம். தற்பொழுதுதான் திருச்சி மரக்கடை மார்க்கெட் பகுதியில் விஜய் வந்தடைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய உரையாடலை தொடங்க இருக்கிறார். இது பற்றிய விவரங்கள். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் பயணம் திருச்சியிலிருந்து இந்த மரக்கடை பகுதிக்கு வருவது 20 நிமிடத்தில் வர வேண்டிய இடம் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேர பயணத்தில் வந்து சேர்ந்துள்ளார். 9க்கு அவருடைய விமானம் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தது. 9:50க்கு அவர் அங்கிருந்து புறப்பட்டார். விமான நிலையத்திலிருந்து தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் புறப்பட்டார். தொண்டர்கள், அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் புடைசூழ அவர் வாகனம் வந்து மெதுவாக வந்தது. டிவிஎஸ் டோல்கேட், மேலப்புதூர், பாலக்கரை உள்ளிட்ட பகுதிகளை கடந்து தற்பொழுது உரையாற்றக்கூடிய அந்த மரக்கடை பகுதிக்கு சேர்ந்துள்ளது. 4 மணி நேர பயணமாக இந்த பயணம் வந்து அமைந்திருக்கு. பிரச்சார வாகனத்திற்கு முன்பும் பின்பும் வந்து அதிக அளவிலான வாகனங்கள் இருக்கக்கூடாது, தொண்டர்கள் வரக்கூடாது என காவல்துறையினர் வந்து உத்தரவிட்டிருந்த நிலையிலும் அந்த நிபந்தனைகளை விதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அந்த நிபந்தனைகளை வந்து பொருட்படுத்தாமல் அதிக அளவிலான தொண்டர்கள் திரண்டதன் காரணமாக அவருடைய வாகனம் முழுமையாக வந்து வேகமாக இந்த பகுதிக்கு வந்து சேரவில்லை. காலை 10:35 மணி வரை தான் இந்த பகுதியில் பேசுவதற்கு அனுமதி வந்து வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தற்பொழுதுதான் அளவுலதான் வந்து சேர்ந்துள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் வந்து தொண்டர்களிடையே வந்து உரையாற்ற உள்ளார். அவருடைய உரையை கேட்பதற்காக இன்று காலை முதல் வந்து மக்கள் வந்து ஆர்வமா வந்து காத்துட்டு இருக்காங்க. பிரச்சாரத்தின் காரணமாக இந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி வந்து வழங்கப்படவில்லை. அதே நேரத்தில் ரோட் ஷோவாக செய்யாவிட்டாலும் கூட கிட்டத்தட்ட ரோட் ஷோவிற்கு இணையாகவே அவருடைய பயணம் விமான நிலையத்திலிருந்து மரக்கடை வரை பயணம் வந்து அமைந்திருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவிற்கு மக்களும் அதிகம் போட்டிருந்தாங்க. பிரச்சாரத்தால அறிவிக்கப்படாத இந்த ரோட் ஷோவின் காரணமாக பொதுமக்கள், திருச்சி மக்கள் வந்து கடுமையான பாதிப்பு. இந்த பகுதிகளில் வாகனங்கள் வந்து செல்ல முடியாத நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. கடுமையான போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்பட்டிருக்கு. 2 மணி நேரம் தான் பிரச்சாரத்துக்கு அனுமதி என்ற இருந்த நிலையில மக்கள் அதற்கு தகுந்தது போல் தங்களுடைய பயண திட்டத்தை அமைச்சிருந்தாங்க. ஆனால் அந்த பயண திட்டம் மாறி கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம், அதாவது அவர்கள் கூறிய அனுமதி நேரத்திலிருந்து 12 மணிக்கு முடித்துவிட வேண்டும் என கூறினார். ஆனால் தற்போதைய மணி 3 போகிறது. இன்னும் அந்த பிரச்சாரம் முடிய இன்னும் அரை மணி நேரத்துக்கு மேல் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திருச்சி மக்கள் வந்து ஆயிருக்காங்க. அப்படியே காலையிலிருந்து காத்து கொண்டிருந்த மக்களுக்கு வந்து பேச உள்ளார் என்பது சற்று ஒரு ஆறுதலை அளிக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் விஜயை பார்க்க வேண்டும் என வந்தவர்களும் காலையில் முதலே பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகி இருந்தாங்க. அவர்களுக்கான குடிநீர் 20க்கும் மேற்பட்டவர் வந்து மயக்கமடைந்தாங்க. அவர்கள் முதல் அளிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில அவர் இந்த மரக்கடை பகுதிக்கு அவருடைய பிரச்சார வாகனம் வந்து சேர்ந்திருக்கு. இன்னும் அந்த பிரச்சார வாகனத்தில் இருந்தவரை இன்னும் சற்று நேரத்தில் வந்து அவர் உரையாற்ற இருக்கார். இஸ்லாம், 4-5 மணி நேரம் தாமதமாக தான் திருச்சி மரக்கடை பகுதிக்கு தன்னுடைய உரையாற்ற இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார். முன்னாடியே வந்து தெரியுமா இவ்வளவு பேர் வந்து அங்க கூடுவாங்க, இவ்வளவு தொண்டர்கள் வந்து அங்க கூடியிருப்பாங்கன்னு? என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு இருந்தது? இதற்கு முன்பாக நடந்த கூட்டங்கள், 2 மாநாடுகளாகட்டும், அவர்களுடைய 2 ஆர்ப்பாட்டங்களாகட்டும், காவல்துறை விதித்த கட்டுப்பாடுகளையும் நிபந்தனைகளையும் அவர்கள் பின்பற்றவில்லை என கூறப்படுகிறது. அதன் காரணமாகவே இந்த பிரச்சார பயணத்தில் வந்து கடுமையான நிபந்தனைகள் வந்து காவல்துறை விதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட வந்து நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு அதில் வந்து ரோட் ஷோ நடத்தக்கூடாது, பிரச்சார வாகனத்திற்கு முன்பும் பின்பும் வந்து அதிக அளவிலான வாகனங்கள் வரக்கூடாது, 5 வாகனங்கள் மட்டுமே வர வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் வந்து விதிக்கப்பட்டுச்சு. அந்த நிபந்தனைகளுக்கு வந்து அவர்கள் வந்து ஒப்புக்கொண்டார்கள். அந்த ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில தான் காவல்துறை அவர்களுக்கு அனுமதி வந்து வழங்கினாங்க. அந்த நிபந்தனைகளை வந்து அவர்கள் தற்பொழுது பின்பற்றவில்லை என்றுதான் தெரியுது. காரணம் வந்து தொண்டர்கள் அவரு ஆரம்பத்துல வந்து சாலை மார்க்கமாக தான் இந்த பிரச்சாரத்துக்கு வருவார் என கூறப்பட்ட நிலையில நேற்று தான் அவர் வந்து விமான நிலையம் வழியாக வருகிறார் என வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. அந்த அறிவிப்பும் வந்து அந்த கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களுக்கும் வந்து சரியான முறையில கொண்டு போய் அவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் காலை விமான நிலையத்துக்கு வர வேண்டும் என கட்சியினர் வந்து அறிவித்திருந்தாங்க. அதன் காரணமாக ஏராளமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் விமான நிலையத்துக்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சந்தேகத்தை அதிக அளவிலான வாகனங்கள் அவர் புடைசூழ வந்ததன் காரணமாக அவர் 5 மணி நேரத்தில் அவருடைய இந்த பயணம் வந்து அமைஞ்சிருக்கு. காவல்துறை அடிப்படையில சில திட்டமிடல்களை அவர்கள் வந்து தீட்டியிருந்தாங்க. அதையும் மீறி அவர்கள் கட்டுப்பாடை மீறி அவர்கள் விதித்த நிபந்தனைகளை மீறி செயல்பட்டதன் காரணமாக காவல்துறையை இதில் அணுகுதல் வந்து சிரமத்திற்கு வந்து உள்ளாயிருக்காங்க.
தற்போதைய தகவல்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.